சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் 5 minutes later. யார் இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறது? ஆனால் இவன் வார கையில் காசு இல்லாத அப்போ தான் வந்து ஃபோன் பண்ணி வீட்டில் வார எத்தனை முறை நம்ம காசு கேட்குறது. நம்ம காசு கேட்டாவே குடிக்கிறது தான் கேட்குறான்னு நினச்சிடுறாங்க வீட்டில். சொல்லு மச்சான். ஆமாம் மச்சான் இப்போ தான் மச்சான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டுக்கிறேன். கையில் காசு இல்லைடா. நாடாடி கையில் காசு இல்லைடா. நீ பார்த்துக்கா, சைடிஸ் நான் பார்த்துக்கிறேன். இந்த ஒரு முறை நீ பாரு, இந்த வாரம் அடுத்த வாரம் வேணால் நான் பார்த்துக்கிறேன். சரி மச்சான், அந்த புதர் பக்கமாக வந்துருங்க. ஆமாம் அங்கே இருங்க, நான் வந்துடுறேன். சர்ச்சுக்கு போயிட்டு இப்போ தான் வந்துட்டுக்கிறேன். இந்த வீட்டுக்கு போயிட்டு பைபிள் வச்சு நான் உடனே வந்துடுறேன். சரி மச்சான், வச்சுட்டுமா? ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரங்க. என்னப்பா எங்கே போயிட்டு வரீங்க? சர்ச்சுக்கு தான் போயிட்டு வரேன். கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக சபைக்கு போயிட்டு வந்துருங்க போல இருக்க. ஆமாயா, நம்மளுக்கு என்ன வேலை இருக்குது? 1000 வேலை இருந்தாலும் கத்தவை தான் முதல்ல தரணும். அழகாக கத்தல போனேன். இன்னைக்கு பிரசங்கம் அற்புதமாக இருந்துச்சு சபையில். இப்போதான் சபைக்கு போயிட்டு வந்துட்டே இருக்கிறேன். சொல்லுங்கய்யா. பரவாயில்லப்பா. அதாவது இந்த மாதிரியான பசங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஏன்னா வயசுல பசங்க எப்படியோ கெட்டு போவாங்க. ஆனால் நீ வாரம் கரெக்டாக சபைக்கு போகிற, ரொம்ப பக்தியாக இருக்குப்பா. நீ உன்னை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குப்பா தம்பி. ஆமாயா, நான் எப்பவுமே சபைக்கு வெள்ளை சட்டெல்லாம் போக மாட்டேன். அதே நேரத்தில் ஆராதனப்போ நான் முன்னாடி போய் நிற்பேன். ஆண்டவருடைய வார்த்தையை பாஸ்டரையா சொன்னாருனாக்கா எடுத்து டக்கு நான் படிப்பேன். பரவாயில்லப்பா. ஆனால் நிஜமா ரொம்ப நல்ல தம்பியாக இருக்குப்பா. நீ ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிச்சிருக்காருப்பா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா எனக்கு. சரிப்பா தம்பி, போயிட்டு வரேன்ப்பா. சரியா, போயிட்டு வாங்கய்யா. சரிப்பா. நல்ல வேலை, நம்மளை பற்றி இவருக்கு தெரியல. நம்ம பெரிய பக்திமான் நினச்சிட்டு இருக்கிறாரு, நீதிமான் நினச்சிட்டு இருக்கிறாரு. சரி, நம்ம மச்சான் வாரம் ஃபோன் பண்ணா என்ன பண்ணுறது? சரி போகலாம். The next day. தம்பி என்னப்பா? ஏன் தம்பி நிறுத்துப்பா. தம்பி நிறுத்து. தம்பி நான் உன்னை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கேன். தம்பி இங்க பாருப்பா. என்ன தெரியுதா? யாருன்னு தெரியுதா? தெரியலையாப்பா தம்பி. இருப்பா. ஸ்டாண்ட் போடுப்பா தம்பி. ஸ்டாண்ட் போடுப்பா. தம்பி என்னப்பா, எங்கப்பா போயிட்டு வர? ஏன் இப்படி இருக்க? வண்டி கூட சரியா ஓட்ட மாட்டேன்ற, என்ன பிரச்சனை உனக்கு? கத்தர் மன்னிச்சியா? சரிப்பா இருப்பா. ஒன்றும் இல்லையா, ஃப்ரெண்டு அவனுக்கு வந்து பர்த்டே. என்னை வந்து என்ன பண்ணா, வா மச்சான் சரக்கு வாங்கி வச்சுக்கிறேன், வாப்பா குடிக்கான்னு கூப்பிட்டா. நான் எவ்வளோ சொன்னியா, வரலன்னு சொன்னியா, என்னை விடலையா. என் உயிர் நண்பன் தானடா, நீ கண்டிப்பாக வந்து தாண்டா ஆகணும். என் உயிர் நண்பனா தான் நீ வாடா அப்படின்னு சொன்னாயா. நீ சரியில்லையா, நிலைமை சரியில்லையா? என்னப்பா, காலையில் தான் உன்னை பற்றி பெருமையாக நினச்சேன் நான். ஆண்டவர் உன்னை எவ்வளோ பரிசுத்தமாக வச்சுருக்காரு, நீ இவ்வளோ நல்ல பையனை பார்த்தேன். நீயே என்னப்பா இப்படி மற்ற பசங்க மாதிரி நீ இப்படி இருக்கியாப்பா? இல்லையா, ஒரு வாட்டி தான்யா தப்பு பண்ணியா. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிற பார்த்துப்பா. அதாவது ஒரு குடம் பால் இருக்குன்னு வச்சுக்கா, அந்த ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் விழுந்தால் கூட அந்த பால் மொத்தமாக விஷம்தான் போயிடும். அந்த மாதிரி தான் உன்னோட சரீரம்ன்றது தேவன் தங்குற ஆலயம்ப்பா. சொல்றீங்க, புரியுதுங்களா? நீ போட்டுன்னு போகிற ஷர்ட்டில் மட்டும் பரிசுத்தமாக இருக்கணும், வெள்ளையாக போட்டு மட்டும் பார்க்காதப்பா. என்ன, உன்னோட இருதயமும் அந்த மாதிரி பரிசுத்தமாக இருக்கணும்பா. ஆமாயா, கரெக்டு தான்யா, நீ சொல்கிறது கரெக்டு தான்யா. தம்பி, நீ
ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போற, வாரமான போற, கரெக்டா வர, ஆனா வந்து உனக்குள்ள பரிசுத்தம் இல்லைனா நீ அங்க போறதே வேஸ்ட்டுப்பா. சொல்ற உனக்கு ஆண்டவருடைய வசனத்தை உன்னை சொல்றேன் நானு. நான் பைபிள் வச்சுட்டுக்கிறியா? நானும் வச்சுட்டுக்கிறியா? வண்டிக்கு வரலுக்கிறியா? சரிப்பா சரிப்பா பைபிள் சரிப்பா தம்பி இருக்குதியா? பைபிள் இருக்குதியா? சரி தம்பி எந்திருப்பா நில்லுப்பா சொல்லியா? அதாவது இப்போ உன்னுடைய சரீரம் வந்து நீ தேவனுக்குன்று நீ கொடுத்துட்ட பிறகு இந்த சரீரம் வந்து உன்னுடைய சரீரம் இல்லை, புரியுதா? இந்த சரீரம் வந்து தேவன் தங்குற ஆலயமா இருக்குது. இதுதான் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை சொல்லியிருக்குது. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது என்று நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? தேவனுடைய ஆலயா? ஆமா தம்பி, கடவுள் எங்க இருக்காரு? ஆலயா உனக்குள்ளதான் இருக்காரு, மாயா, தெரியுதுங்களா? அப்ப கடவுள் தங்கி இருக்கிற உன்னுடைய சரீரத்தை இப்படி நீ நாசமாக்கிறியே, நல்லா இருக்காப்பா? கரெக்டு தான்யா, கரெக்டு தான்யா. அதனால தம்பி ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கப்பா, நம்ம ஆண்டவருக்காக பரிசுத்தமாக நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம். நம்ம அசுத்தம் இருக்குல்ல, பரிசுத்தத்துக்காக நம்ம தேவன் அழைச்சிருக்காரு. நீ வந்து ஒரு கிறிஸ்தவன்னு வந்து நீ ஒன்று சொல்லிக்கிற. கிறிஸ்தவன்னா என்ன தெரியுமா? டெய்லி சர்ச்சுக்கு போறியா? நான் டெய்லி சர்ச்சுக்கு போறவங்க மட்டும் கிறிஸ்தவன் கிடையாது தம்பி. என்னயா நீ வந்து ஒரு கிறிஸ்தவனா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும், தெரியுதா? தம்பி இருப்பா வண்டி கவர்ல நீ பைபிள் வச்சிருக்க, என்ன அதுல இருக்க வசனத்தை உன்னுடைய இருதயத்தில் வச்சிருக்கியா? இல்லையா, நான் நிலைமை தவறிட்டேன். இப்போ நிலைமை தவறிட்டு தம்பி, இனிமேல் இது மேல இருக்காத. ஆண்டவர் வந்து அவரு ரொம்ப இரக்கம் உள்ளவர், உன்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடுவாரு. ஆனா நீ செய்ய வேண்டியது என்ன? உன்னுடைய பாவத்தை ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்துட்டு நீ மனம் திரும்பணும். கண்டிப்பாயா, நான் இனி குடிக்க மாட்டேயா. சரி தம்பி, இதுக்கப்புறமேட்டுக்கு நீ ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு உன்னுடைய பாவத்தெல்லாம் அறிக்கை பண்ணிட்டு விட்டுரு. இந்த பலவீனமெல்லாம் உனக்கு வேணாம், சரியா? என்னையோட இந்த குடி பழக்கத்தை, இந்த ஆன்சு போகிறது, பீட்டு பிடிச்சி அதெல்லாம் எதுவுமே நான் வச்சுக்க மாட்டேயா. சரி தம்பி, இனிமேட்டு இந்த ஆலயத்தை, இந்த தேவனுடைய ஆலயமா இருக்கிற என் சரீரத்தை நான் இவ்வளோ நாள் கெடுத்துட்டு இருந்தியா, எனக்கு தெரியாதியா. ஆனால் ஆண்டவர் தாயா உன்னை அனுப்பி என்னை திருத்திருக்கிறாரியா. இனி நான் குடிக்க மாட்டேயா. இனி யாராவது குடித்து கொண்டிருந்தா கூட அவர்களுக்கு இந்த வேத வசனத்தை சொல்லி நான் மனம் திரும்பும்படியே செய்கிறேன். சரி தம்பி, கண்டிப்பாக. அதாவது உனக்கு ஒரு வசனத்தை ஒன்று சொல்கிறேன் நான். கிறிஸ்துவன்னா எப்படி இருக்கணும்? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் முடிந்து போயின, எல்லாம் புதியன. நீ கிறிஸ்துவுக்குள்ள வரத்துக்கு முன்னாடி எப்படி வேணா இருந்திருக்கலாம், உன்னுடைய சரீரத்தின்படி நீ எப்படி பாவமான இச்சைகளை எப்படிலாம் இருந்திருக்கலாம். ஆனால் நீ கிறிஸ்துக்குள்ளே வந்துட்ட படி உன்னுடைய பழைய மனுஷன், அதாவது உன்னுடைய பழைய சுவாபங்கள்லாம் நீ கலைந்து போட்டு ஒரு புது மனுஷனாக இருக்கணும்பா. அதுதான் வந்து கிறிஸ்துவன். நான் நாத்திகமான கரெக்டாக நான் பைபிளை தூக்கின்னு சர்ச்சுக்கு போயிடுவேன், நான் காணிக்கை கொடுப்பேன், தசம பாகம் கொடுப்பேன், அதனால் நான் கிறிஸ்துவன் அப்படின்னு சொல்லக்கூடாதுப்பா. நீ வந்து ஒரு நல்ல கிறிஸ்துவனா கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கணும். கண்டிப்பாயா. சரியா? இதுக்கப்புறமேட்டுக்கு நீ ஆண்டவரை உண்மையாக தேடு. ஆண்டவர் வந்து உன்னுடைய பாவத்தெல்லாம் மன்னிக்கிறதுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கார். சரியா? கண்டிப்பா. என்னை போல குடித்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டவருடைய வேத வசனத்தை சொல்லி கர்த்தர் பக்கமான திருப்பதியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கும் நான் ஒரு விஷயத்த இந்த காணொலி மூலமாக அங்கே சொல்கிறேன். இப்போது இது வந்து ஒரு நடிப்பு தான். இந்த வீடியோவை நான் உங்களுக்கு எதுக்காக நாங்கள் போட்டு காட்டுறோன்னா, இன்றைக்கி நாம் நிறைய பேர் வந்து கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கிறாங்களே தவிர உண்மையான கிறிஸ்தவர்கள்லாம் என்ன? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். புது சிருஷ்டியாக இருக்கிறவன் அவனுக்குள்ளே இருக்க பழைய மனுஷன் அவனுக்குள்ளே இருக்க மாட்டான், எல்லாம் புதியவாக ஆகிடும். அப்போ கிறிஸ்துக்குள்ள இருந்தால் நாம் கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கணும். அதனால் எப்பவுமே சரி, உங்களுடைய நீங்கள் சரீரம்ன்றது தேவன் தங்க ஆலயமாக இருக்குது, அந்த ஆலயத்தை நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணும். அதை தவிர்த்து நம்ம வாரமான சபைக்கு கரெக்டாக போயிடுறோம், நம்ம காணிக்கை கொடுத்துறோம், தசமபாகம் கொடுத்துறோம், அது மட்டும் கிடையாதுங்க. இந்த சரீரத்தை வந்து தேவனுக்கேற்ற ஆலயமாக நம்ம எப்பவுமே பாதுகாப்பாக பரிசுத்தமாக வச்சுருக்கணும். அதுதான் இந்த காணொலியோடைய கண்ணோக்கம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனே சகோதரியை சிந்தித்து பாருங்கள். என்னை போல எத்தனையோ வாலிப பிள்ளைகள்
பரிசுத்தமாக இந்த வெண்மை நிற ஆடையை அணிந்து கொண்டு போனால் நமக்குள்ளே பரிசுத்தம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு பயபக்தியோட ஆலயத்துக்கு போகிறாங்க. ஆனால் அவங்க தான் நிறைய தவறுகளே செய்கிறாங்க, துணிகரமான பாவங்களை செய்கிறாங்க. மதுபானம், ஆன்சு போடுறது, பீடி பிடிக்குது, தவறான வழியில் நடக்கிறது. இந்த சரீரத்தை எந்த அளவுக்கு கெடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த சரீரத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். பைபிள் எடுத்துன்னு ஆலயத்துக்கு போகிறது பார்த்தா பக்திமான், நீதிமான் அது போல காணப்படுவார்கள். ஆனால் அவர்கள் தான் அதிகமான பாவங்களை கர்த்தருக்கு முன்பாக செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இதை நாங்கள் அற்புதமாக இந்த காணொலியை நாங்கள் எடுத்திருக்கிறோம். காணொலியை பார்த்திருக்கிறவங்களையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்கள். ஆமேன். இந்த செய்தியினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இது கடைசி காலத்தில் உள்ள உங்களுக்காக. இது குறித்த உங்கள் கேள்விகளை, சந்தேகங்களை உடனடியாக எங்களுக்கு அனுப்புங்கள்.